வணக்கம். இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெரி ஹெல்த்தியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லன்ச் டின்னர் எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். ஃபேவரட் ரெசிபியாகவே ஆகிடும். இதை நீங்கள் செஞ்சு பழகிட்டிங்கன்னா பிடிச்சி போயிடும் டேஸ்ட்டு. அடிக்கடி சொல்லி கேட்பாங்க. வாங்க போய் செய்து பார்க்கலாம். இதுக்கு ஒரு பிடி அவல் எடுத்திருக்கேன். போஹா ரெசிபின்னு தான் சொல்லுவாங்க. இது வெள்ளை அவல் எடுத்துகிட்டு கழுவிட்டு ஒரு 2 டைம் அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஊறக்கூடாது. ஒரு 2 டைம் அலசிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அது தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பீன்ஸ், கேரட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒருத்தருக்கு செய்கிற அளவுக்கு செஞ்சுருக்கேன். ஒரு கேரட், ஒரு 4 பீன்ஸ் போட்டிருந்தேன் பொடியாக கட் பண்ணி. இது எல்லாமே ஆஃப் குக்கில் தான் இருக்கணும். ஃபுல்லாக வேகக்கூடாது. லைட்டாக வதக்கி கொடுத்தா போதும். இதில் ஸ்ப்ரவுட்டு ஊற வச்சு வேக வச்சு சால்ட்டு போட்டு அரை வேக்காடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போது ஊற வச்சுருக்கிற வெள்ளை அவல், இது நார்த் இண்டியன் டிஷ்ஷு. இது போஹான்னு சொல்லுவாங்க. போஹா ரெசிபி இது. நமக்கு இது செஞ்சு சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா இதுவே அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வீட்டில். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இதில் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு. இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கலக்கணும், மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும். இப்போது பியூர் சில்லி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இதில் சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. லைம் ஒரு 1/2 லைம் சீடு எடுத்துகிட்டு பிழிஞ்சு அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஆம்ச்சூர் பவுடர், இது ஒரு கொஞ்சமாக சேர்த்துப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் அளவு கூட்டி செய்கிறதா இருந்தீங்கன்னா அளவு அப்படியே நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க, அதிகமாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா. இப்போ அது கொஞ்சம் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு லைட்டாக தண்ணி லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கிறது, நிறைய போட்டுறக்கூடாது. இப்போ நல்லா கலந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். இந்த பக்கம் வேர்க்கடலையே எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தேன், அதை மேலே சேர்த்துப்போம். அதையுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா இது ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. இது செய்கிற டைம் ரொம்ப கம்மி தான். இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டு, ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா ஊறி நல்லா உதிரியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இதை நான் ஒரு 2 டைம் செஞ்ச பிறகு எங்கள் வீட்டில் அடிக்டே ஆகிட்டாங்க இந்த டேஸ்ட்டுக்கு. ரொம்ப பிடிச்சி போச்சு. அடிக்கடி செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ நல்லா இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்